எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். மிக நீண்ட நாளைக்கு பிறகு இந்த காணொளி, இனி இந்த காணொளியில் பல விடயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய முதலாவது வெளிநாட்டு பயணத்தினுடைய அனுபவத்தையும் அதே போல் என்னென்ன விடயத்தினூடாக என்ன எப்படி வரணும், எப்படி இந்த லைஃப் இருக்கணும் அப்படின்னு வந்திருந்தனால், லைக் இங்கே வந்த பிறகு எப்படி இந்த திங் மாறினது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கு ஹீத்ரோவில் ஏர்போர்ட்டில் இருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன். யூகேல தான் அவுட் ஆஃப் லண்டனுக்கு போகிறேன். அதுக்கு நான் தனியாக தான் போயிருக்க போகிறேன். இப்போ வந்து 5 நாள் அக்கா விட்ட 2 அக்காக்கள் மச்சானாக்கள் இருக்கணும். அவங்க வீட்டையெல்லாம் நின்றுட்டு இந்த விட்ட சகோதரங்கள் எல்லாமே இருக்கணும். அந்த வீட்டையெல்லாம் நின்றுட்டு இன்றைக்கு தனியாக போகிறேன். அப்போ அவையெல்லாம் சாமான் எல்லாம் பண்ணி தந்தேன். உடுப்புலேருந்து எல்லாமே அவெல்லாம் பண்ணி தந்தவைய. அது அந்த செலவு எனக்கு இல்லை. சமையல் சாமான்களும் பண்ணி தந்தவைய. அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நான் உள்ளுக்குள்ளேயே யூகேக்குள்ளேயே பயணிக்கிறதால வெறும் 30 கிலோமீட்டர் தான் நான் கொண்டு போகலாம். ஹேண்ட் லக்கேஜும் சேர்த்து 30 கிலோ தான் கொண்டு போகலாம். அப்போ நான் உடுப்போட விட்டுட்டு போகிறேன். நான் பார்சலில் போட சொல்லிவிட்டு தேவையான சமையல் சாமானும் தேவையான உடுப்பை மட்டும் தான் கொண்டு போகிறேன். பார்சல் பண்ண போகிறேன். இப்போ இதை திறக்க போகிறேன். என்னென்ன சாமான் கொண்டு வந்தேன் சொல்லி அரவாசி சாமான் கொடுத்துட்டேன் கொண்டு வந்தது ஆக்களுக்கு சாப்பாடு சாமான்கள். இப்போ இதுலேயும் கொஞ்சம் சாமான்கள் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் கொண்டு போகிறேன். லைக் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் ஜது பிளாக் யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பெல் பட்டனையும் மாற்றிட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்த உடனே எல்லாரும் இப்போ வெதர் நல்ல வெதர் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் அப்படின்னு சொல்லி எனக்கு சம்மர் மாதிரி தெரியவே இல்லை. குளிருது. விண்டருக்கு என்ன செய்ய போகிறாங்க எனக்கு தெரியாது. இப்போ புதுசாக எனக்கு மற்ற நாடை பற்றி சொல்ல தெரியலை. இல்லை குளிர்நாடை பொறுத்தளவில் புதுசாக வாராக்கள் 2-3 உடுப்பை மட்டும் வேண்டிட்டு வாங்குவோம். இங்கே குளிருக்கு ஏற்ற மாதிரி உடுப்பை வேணுங்க. நான் கணக்கு உடுப்பு வேண்டிட்டு வந்தேன். அது வேண்டி கொண்டு பிரயோசனம் இல்லை. குளிர் தாங்காத உடுப்பை தான் போட்டுட்டு வேண்டிட்டு வந்தேன். நான் இங்கே என்னன்னு சொன்னால் குளிர் தாங்கக்கூடிய உடுப்புகள் இங்கே இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போய் வேண்டின உடுப்புகள். கட்னாக ஏர்போர்ட்டில் இருந்து விரைவில் நொசில்ஸ் கேக் அடிக்கிற நொசில்ஸ் கேக்கு யூஸ் பண்ண நொசில்ஸ் டிசைன் நொசில்ஸை கொண்டு வந்தேன்னா அதை அடியில் வச்சுட்டேன். இந்த பேக்கெட்டில் அடியில் வச்சுட்டேன். அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கல இது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெட்டுற மாதிரியும் இருக்கிற குத்துற மாதிரி அப்போ அதை காட்டி இருக்குது. அப்போ ஃபுல்லாகவே திறக்க சொல்லிட்டாங்க. அப்போ ஃபுல்லாகவே முழு சாமானையும் எடுத்துகிட்டு தான் செக் பண்ணினவங்க நல்லா இனி திறக்கிற தரங்க யூகேல என்ன திறக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணி வச்சேன். நான் அப்போ திறந்த உடனே முடிச்சாமனும் கொட்டிட்டு அப்போ எடுத்து பார்த்துட்டு திருப்பி வச்சுட்டு அப்புறம் போயினேன். நான் என்ன பண்ணுவோம் லைக் தனியாக இதை அடுக்கிறான்னு சொல்லி இதை அவரையே வச்சு முழுக்களம் அடுக்கி பேக் பண்ணிட்டு வந்தேன். நான் அப்போ நீங்கள் இப்படி நோசில்ஸ் அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் மீனை வச்சுட்டு கொண்டு வாங்குவோம். குத்துற சாமான் குத்துறனா கத்தி பிளேட் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படி இல்லாமல் இதை ஐசிங் செய்கிற சாமான்கள் வேறு உங்களுக்கு தேவையான சாமான்கள் எதுவும் இருக்குன்னு சொன்னால் மேலே வச்சு கொண்டு வந்தீங்களா ஈஸியாக காட்டி போட்டு அடியில் வச்சபடியாக உங்களுக்கு கிண்ட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதில் சொல்கிறேன். இந்த தோட்டு டப்பா தோடுகள் குட்டி ரைஸ் குக்கர் இவ்வளோ சில சாமான்களை போட்டு வைக்கலாம். இதுக்குள்ளேயே போட்டு வைப்பேன் சின்ன சாமான்களை. அந்த மாவு வச்சிருக்கிறா கரைச்சி குடிக்கிட்டு வாங்க.
30 கிலோ தான் கொண்டு போகணுன்றதால என்ன செய்யலாம், பிச்சு போடவா, காணாது போடணும். அங்கே போயிட்டு வேலை பேக்கில் போட்டு வைக்குது. ஹீட்டர் திங்ஸை வைக்கலாம். என்னென்னு கொண்டு போகிறோம் ஐயா பார்ப்போம், அடுக்குவோம். கொஞ்சம் அடுக்கி பார்த்துட்டு இந்த நோட் புக் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். யார்கிட்ட கடன் பண்ணினது, என்ன நடந்தது அப்படியான விஷயங்கள் எல்லாம். மேலே 2-3 உப்பு வைக்கலாம். வச்சு பார்ப்போம். வேறு சாமான்கள் இல்லை கொண்டு வரக்கூடிய மாதிரி. வேறு எப்படி போய் வைப்பேன். கேசரெல்லாம் ஊர்லேருந்து வேண்டிட்டு வந்தேன்னா இது மொத்தம் நீங்கள் இது பெர்ஃப்யூம் இங்கே பாவிக்கிறது இந்த வீடு. செப்டர் ஓகே, வேறு மூடெல்லாம் நினைக்கிறேன். மூடப்படுதா முடியாது முடியாது. இதெல்லாம் ஊரில் கட்டி தந்தது சொன்னால் இந்த பேக்கேஜ் ரோல் அந்த பேக்கேஜ் ரோலாக விரைக்கில் எடுக்கக்கூடிய மாதிரி. ஒரு பார்சல் ரெடி பண்ணியாச்சு. கட்டி வைப்போம். கட்டி வச்சா கொஞ்சம் சுற்றி வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம். எல்லாரும் சில பேர் வேறு தானே எல்லா சுகேஸும் ஒரே மாதிரியும் இருக்கலாம். சில வழியில் பேக்கேஜும் இப்போ எப்படி இருக்குது. இது நான் ஸ்ரீலங்காலேருந்து எழுதிட்டு வந்தேன். அப்போ இதை இருக்கிறார் போட்டோ நல்லா வச்சுக்கிட்டு ஈஸி துளஞ்சாலம் இந்த வைக்கலாம். ரைட், சுகேஸ் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. 13 கிலோ தான் வந்தது. என்னென்ன 10 கிலோ கொண்டு போகலாம், பேக்கேஜ் கொண்டு போகலாம். இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிட்ட வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இதுதான் இங்கே பெட்ஸி கோக்குரை இது கூடி இருக்குது. இது ஒரு வகை பாரம்பரியம். இப்போ தேவையான உடுப்பை மட்டும் நான் கொண்டு போகிறேன். ஏன்னா இப்போ இந்த பார்சல் அனுப்பட்டும்.
இது மாமி தந்தவா, வீட்டில் செய்தவா, அம்மா செய்தவா, ஒரு அடக்கம் செய்வது. வேறு இது எனக்கு இது கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய சாப்பாடு சாமான்கள். ஸ்ரீலங்காவிலேருந்து 40 கிலோ கொண்டு வரலாம். இப்போ நான் 37 கிலோ தான் கொண்டு வந்தேன். நான் இங்கே வந்து அக்காக்களுக்கு எல்லாம் சாமான் கொடுத்த பிறகு இங்கேதே சாமான் வேண்டிட்டு போகிறேன். சட்டிவானிகள் உடுப்புகள் எல்லாம் வேண்டிட்டு போகிறேன். ஆனால் யூகேக்குள்ளேயே பயணிக்கிறேன்னு சொன்னால் மொத்தமாக 27 கிலோ தான் கொண்டு போகலாம். இப்போ மட்டுமே சட்டிவானை மட்டும் 17 கிலோ வந்துட்டு சட்டிவானையை குறைக்க போகிறேன். உடுப்புகளை ராசியை விட்டுட்டு போகிறேன். அவைகள் பார்சலில் போடட்டும் பண்ணிட்டு ரெண்டாலுமே அந்த சாமான் இதில் பெட்டில் இருக்குது. பார்ப்போம். அடிக்க முடிக்க நான் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு அடிக்க முடிஞ்சிட்டு லாஸ்ட் ஒரு வீடியோவும் போடுறேன். இதுதான் இந்த காணொளி. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.